சீதா, நீங்க ஃபோன் பண்ணிருந்தீங்களா? நான் திரும்ப கூப்பிட்டேன், நீங்க ஃபோன் எடுக்கல. ரொம்ப வேலையா இருந்தீங்களோ? ஆமா சீதா, நீ கூப்பிடும்போது ஒரு சின்ன மீட்டிங்ல இருந்தேன். மறுபடியும் கூப்பிடணும்னு நினைச்சேன், வேலையில் அப்படியே மறந்துட்டேன். அப்புறம் சீதா, சொல்லுங்க. முதல்ல ஒரு விஷயத்துக்கு நீ என்ன மன்னிக்கணும். எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லுங்க. நம்ம கல்யாண நாள் அதுவுமா உன்னை விஷ் பண்ணாம கூட வந்துட்டேன். அவ்வளவுதானா? பரவாயில்ல, அதை விடுங்க. திருமண நாள் வாழ்த்துக்கள். உங்களுக்கும் தான். எப்படி மறந்தனே தெரியல சீதா. வயசாயிடுச்சுல்ல உங்களுக்கு? அதுவும் சரிதான். சரி, வேலையெல்லாம் எப்படிங்க போகுது? கஷ்டமான வேலை இல்லதான், ஆனா ரொம்ப கவனமா இருக்கணும். சீதா, நீ என்ன பண்ற? பசங்க கோவிலுக்கு கூட்டிட்டு போனாங்க. அவங்க எல்லாரும் நம்ம பேர்ல அர்ச்சனை பண்ணாங்க. நீங்க என் கூட இல்லாத ஒண்ணுதான் குறை. என்ன பண்றது சீதா, வேலை அப்படி அமைஞ்சிருச்சு. ஆமா ஆமா, அதுவும் முக்கியம் தானே. யோ வாட்ச்மேன், வேலையை விட்டுட்டு இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? போய் வேலையை பாரு. சீதா, ஜிஎம் ஏதோ அவசர வேலையா கூப்பிடுறாரு, நான் அப்புறமா பேசுவா? சரி, பரவாயில்லங்க. சாயங்காலம் வீட்டுக்கு வாங்க, பேசிக்கலாம். சரி சீதா. என்னங்க, அத்தை மாமா வெட்டிங் டேக்கு ஹோட்டல் போவோம்ல, இன்னைக்கு ஏதாவது பிளான் இருக்கா? இருந்தா இப்பவே சொல்லிடுங்க, அப்புறம் அவசரப்படுத்தாதீங்க. இது வரைக்கும் இல்ல, அப்பாதான் எப்போ வருவாருன்னு தெரியலையே, பார்க்கலாம். முந்தியெல்லாம் அப்பா வழக்கமா பில்லை கட்டிடுவாரு. ஆனா இப்ப அவர்கிட்ட காசு ஏதாவது இருக்கா என்னன்னு தெரியலையே. நம்ம தலையில கட்டினாலும் கட்டிடுவாங்க. அப்பா, அது மட்டும் நடக்கூடாது. கோயில்ல அன்னதானத்துக்கு வர 500 ரூபாய் எழுதணுமே, நினைச்சாலே பயமா இருக்க. அம்மா, அச்சோ, டிக்கெட் வேற கூடிக்கிட்டே போதே. அம்மா, இவ எதுக்கு வரா இப்ப இங்க? இவ எதுக்கு வரா இங்க? இவ இதெல்லாம் பண்ண மாட்டாளே. இங்க இருந்து ஏதாவது எடுத்துட்டு தானே போவா. அம்மா, ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரிமா. இந்த வருஷம் உங்க வெட்டிங் டேக்கு ஏதோ என்னால முடிஞ்சது, அவ்வளவுதான். என்னம்மா? எதுக்கு ரேவதி இதெல்லாம்? மா, உங்களுக்கு செய்யாம வேற யாருக்கு நான் செய்ய போறேன்? டேய் ரவி, வெளியில மழை கிழ வருதா பாரு. திடீர்னு பாசம் பொங்கி வழியுத. ஐயே, ஆம்பளை பசங்க உங்க 2 பேருக்கும் பாசத்தை பத்தி என்னடா தெரியும்? இங்க பாரு, அதெல்லாம் நீ எந்த கிளாஸும் எடுக்க வேணாம். அந்த டப்பாக்குள்ள என்ன இருக்கு அத முதல்ல சொல்லு. அதான் சொன்னனே, ஏதோ என்னால முடிஞ்சது அம்மாக்கு ஒரு கிஃப்ட். மா, அத பிரிச்சு காட்டுங்கம்மா. என்னதான் இருக்குன்னு பாப்போம். இதோ பாரு, அதெல்லாம் அம்மாக்கு பிடிச்சதுதான், அம்மாவே பிரிச்சு பாக்கட்டும். அக்கா, அதுல என்னதான் இருக்குன்னு பார்க்க ஆர்வமா இருக்குக்கா. அம்மா வேணாம்மா, அப்பா வந்ததுக்கு அப்புறம் நீங்க 2 பேரும் சேர்ந்து பிரிச்சு பாருங்க. அண்ணே, இது வேலைக்கு ஆகாது, நம்மளே பிரிச்சிடலாம். புரியுதா? கவர் எடு. என்ன வெயிட், பெரிய கிஃப்ட் எடுத்துட்டு வந்திருக்காமா. இருங்க பிரிக்கிறேன். அக்கா தடவை கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கு, அது என்னன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? என்னென்ன?
பேக் பண்றதுக்கே ஒரு நாள் ஆயிருக்கும் போல இருக்கேக்கா. எப்படி என் gift? என்னண்ணா? உமா, ஐயோ ஐயோ. இப்ப எதுக்கு சிரிக்கிறீங்க? சும்மா ஒரு கைண்ட்லி இன்ஃபர்மேஷன். இத எங்க வாங்குனேன்னு சொன்ன? அது வீட்டு பக்கத்துல இருக்கிற பெரிய ஷாப்பிங் மால்ல. அங்க எல்லா பொருளும் காஸ்ட்லிடா. அங்கதான் வாங்கினேன். பெரிய ஷாப்பிங் மாலா? அக்கா, என்ன விலைக்குக்கா வாங்கின? அது gift கொடுக்கும்போது யாராச்சும் விலைய சொல்வாங்களா? அதானே, அது எப்படி சொல்லுவாங்க? காசு போட்டு வாங்கியிருந்தா தானடா விலை தெரியும். காசு போட்டோமா? என்ன என்ன நினைச்சிட்ட நீ? ஃப்ரீயாவா வாங்குவாங்க? எல்லாம் காசு கொடுத்து தான் வாங்குவாங்க. இல்ல என்ன ரெண்டு பேரும் நக்கல் பண்றீங்களா என்ன? அம்மாக்கு பிடிக்கும்னு நானே தேடி தேடி போய் வாங்கிட்டு வந்தேன் தெரியுமா? தேடி 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 போய் இந்த கிஃப்ட வாங்கினாலாம். ஏ யாருக்கா? நீயாக்கா அந்த கிஃப்ட வாங்கின? ஆமா. ஏமா, வீட்ல ஒரு டப்பா சக்கரை டப்பாவை காணோன்னு வீட்ல நீங்களும் மேகலாவும் தேடிட்டு இருந்தீங்களே, அதான் இது பெரிய ஷாப்பிங் மால்ல வாங்கினது. சகோதரி, உங்ககிட்ட இருந்து நாங்க கத்துக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு. என்ன ஒரு புத்திசாலித்தனம். எது? நம்ம வீட்டு தான் இது. இந்தானே, இத புடின. அம்மா இங்க பாருங்கம்மா, உங்க பொண்ணோட புத்திசாலித்தனத்தை பாரு. ரவி உமான்னு கொட்டை எழுத்துல போட்டிருக்கு. பெரிய மால்ல வாங்கினாங்களாம். பாருமா, இங்க வந்து பெரிய பல்பு தான் வாங்குனீங்க. ஏய் அக்கா, அது கூட பரவாயில்லக்கா. இந்த மண்டை மேல இருக்கிற கொண்டைய மறந்த மாதிரி இந்த பாரு. இது எப்படி இருக்கு? சீனிய கூட கொட்டாம அப்படியே பேக் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்க பாரு. இது என்னக்கா நியாயம்? அம்மா, அது வீட்ல புள்ளைங்கள பேக் பண்ண சொன்னா அது வந்து மாத்தி பேக் பண்ணிட்டாங்க, அவ்வளவுதான். ஐயோ, மாமா தெரியாம நடந்துருச்சுமா. அடுத்த தடவை வரும்போது மறக்காம அதை எடுத்துட்டு வந்துடுறேன். ஆமா, அடுத்து தரணும்னா இப்போ ஒன்னு எடுத்துட்டு போகணும்ல. எடுத்துட்டு வா, அதுல யார் பேர் போட்டிருக்குன்னு பாப்போம். அவதான் மாறி போச்சுன்னு சொல்றல்ல, போதும் விடுங்க. அதானம்மா, இதுங்க ரெண்டுத்துக்கும் புரியுற மாதிரி சொல்லு. சப்போர்ட். சரி, வந்த வேலை முடிஞ்சது இல்ல, கிளம்ப வேண்டியதானே? டேய், இன்னைக்கு அம்மா அப்பாக்கு வெட்டிங் டேடா. அதான் கிஃப்ட் கொடுத்துட்டியே, வேற என்ன? வழக்கமா எல்லாரும் ஹோட்டலுக்கு போய் சாப்பிடுவோம்ல. ஹோட்டலுக்கு போனா காசு செலவாம யாரு பில்ல பே பண்றது? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் ரேவதி. என்னது? ஏமா? நான் வீட்ல வேற வெளியில கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். காலையில இருந்து எதுவும் சாப்பிடாம மதியானம் சிம்பிளா முடிச்சிட்டு வந்துடலாம். இந்த வருஷம் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஏமா? நல்ல நாள் அதுவுமா குடும்பமா எல்லாரும் வெளியில போலான்னு சொன்னா வேணான்னு சொல்ற. அப்பா எப்ப வருவார்னு தெரியல, இன்னொரு நாளைக்கு பாத்துக்கலாம். இன்னைக்கும் உங்க சமையல் தானா? அம்மா, நான் சாப்பாட்டுக்காக சொல்லல. வீட்ல புள்ளைங்க ரெண்டு பேரும் தாத்தா பாட்டி கூட வெளியில போலான்னு ரொம்ப ஆசையா இருக்காங்க. ரேவதி, அதான் அம்மா வேணாங்கறாங்கல்ல, விடு. ஏ ரேவதி, நான் வேணும்னா ஏதாவது செஞ்சு தரவா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். ஆசையா கிளம்பி வந்தா இவனுங்க ரெண்டு பேரும் என்ன கிண்டல் பண்றானுங்க. நீ மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்க. என்னமோ சோத்துக்கு இல்லாத மாதிரி பேசிட்டு. நான் வரேன், கிளம்பிட்டுமா? ரேவதி, வராத போ. வந்துட்டானுங்க. மா விடுமா, இவ எங்க போறா? கோச்சுக்கிட்டு இங்கதான் வர போறா.
யோ வாட்ச்மேன் சார் இங்க வாயா. சொல்லுங்க சார். வேலையை விட்டுட்டு இங்க என்னையா பண்ணிட்டு இருக்க? போய் வேலையை பாரு. வா. யோ வாட்ச்மேன், வேலையை விட்டுட்டு இங்க என்னையா பண்ணிட்டு இருக்க? போய் வேலையை பாரு. சீதா, ஜிஎம் ஏதோ அவசர வேலையா கூப்பிடுறாரு, நான் அப்புறமா பேசுவா. தாத்தா ஹாப்பி வெட்டிங் டே தாத்தா. தேங்க்யூடா, தேங்க்யூ. தாத்தா ம்? உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும்னு காலையில இருந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்படியா? ஆமா. அப்படி பள்ளிக்கூடத்துக்கு போலையா? சரி சொல்லு. இன்னைக்கு காலையில நாங்க எல்லாரும் கோயிலுக்கு போனோம். அப்படியா? ஆமா, சாமி கும்பிட்டோம், ம் பொங்கல் கொடுத்தாங்க. ம் அங்க பார்த்தா உங்கள மாதிரியே ஒரு தாத்தா. நான் உங்களை பார்த்தேன். என்ன மாதிரியவா? ஆமா, உங்கள மாதிரியே. அவர்கிட்ட பேசுனியா? ஆ, உங்களை பத்தி அவர்கிட்ட சொன்னேன். சரி, அவரு என்ன சொன்னாரு? சும்மா ஊன்னு சொல்லிட்டு இப்போ நீங்க கேட்ட மாதிரியே கேட்டுட்டு இருந்தாரு. அப்புறம் அந்த பொங்கலை அவர்கிட்டே கொடுத்துட்டேன் தாத்தா. அப்படியா? அவர் சாப்பிட்டாரா? ஆமா, அவரும் ஹாப்பியா வாங்கிக்கிட்டாரு. ஓ, அவ்வளவுதான் கதை தாத்தா. இந்த வயசுல வாய பாரு. ஏய். போடா. ஏன்பா, இன்னைக்கு தான் உங்க வெட்டிங் டே ஆச்சே, லீவ் போட்டிருக்கலாம்ல, எதுக்கு ஆபீஸுக்கு போனீங்க? டேய், வேலைக்கு சேர்ந்து ஒரு மாசம் கூட ஆகாம லீவ் போட்டா நல்லா இருக்குமா? ஆ, ஆ. சரி, ஒரு 2 மணி நேரம் பர்மிஷன் போட்டு எங்களோட கோயிலுக்கு வந்திருக்கலாம்ல. டேய், முக்கியமான வேலை இருந்ததுடா. நீங்க கூப்பிட்டு இருந்தாலும் என்னால வந்திருக்க முடியாதுடா. என்னப்பா நீங்க? அம்மா தான்ப்பா பாவம், கோயில உங்களை ரொம்ப மிஸ் பண்ணாங்க. ஆமா, ஒவ்வொரு கல்யாண நாள் அன்னைக்கும் 2 பேரும் ஒன்னா கோவிலுக்கு போவீங்க. இந்த வருஷம் அதே நடக்காம போயிடுச்சு. அது எப்படி நடக்காம போகும்? அதான் ஆண்டவன் அவன் சன்னதியில எங்க 2 பேரையும் ஒண்ணா வர வச்சுட்டானே. கொஞ்சம் முன்னாடியே பிளான் பண்ணியிருந்தா சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் வர வச்சு ஹோட்டல்ல கிராண்டா பண்ணிருக்கலாம்பா. யாரு நீயா? டே அண்ணா, ஒரு மனுஷன் அள்ளி விடலாம்டா, அதுக்காக அளவே இல்லாம ஹார்ட் அட்டாக் வர அளவுக்கு அடிச்சிடக்கூடாதுடா. பா. சரி விடுறா, அடுத்த வருஷம் பாத்துக்கலாம். ஆ, சரிங்கப்பா, நான் உள்ள போறேன். அப்பா நானும் போறேப்பா. சீதா, உட்காரு. நீங்க எத்தனை நாளைக்கு தான் மறைக்கிறீங்கன்னு பாப்போம். சீதா, கோயிலுக்கு போயிருந்தேன், உன் பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேன். இந்தா. இன்னைக்கு வேற நல்ல நாளாச்சே, கோவில்ல கூட்டம் அதிகமா இருந்திருக்குமே. அதுக்காக இன்னைக்கு போகாம இருக்க முடியுமா? எந்த கோயிலுக்கு போயிருந்தீங்க? அது அது இங்கதான், இந்த நம்ம சுகுணேஸ்வரர் கோயில் தான் போயிட்டு வந்தேன். ம்ஹும். ஒரு நிமிஷம். அப்பா, இந்தாங்க, ஸ்வீட் எடுத்துக்கோங்க.
மலர் கண்ணு, இப்ப இன்னத்துக்கு நீ குட்டி போட்ட பூனை மாதிரி இங்கேயும் அங்கேயும் அல்லாடினுக்குற? அவன் வந்துருவான், நீ போய் வேலைய பாரு. ஏன் அத்தை, பாண்டி இன்னும் காணுமே? உங்ககிட்ட ஏதாவது சொன்னானா? என்னாண்ட எதையும் சொல்லிக்கலையா? யோ, உன்னாண்ட எதனா சொல்லிக்கின்னு போனானா? இல்லையே, என்கிட்ட எதுவும் சொல்லிட்டு போலியாடே. பாரு, சொல்லலையா? போன் பண்ணா இன்னும் எடுக்கவே மாட்டேங்கிறா அத்தை. வண்டி எதனா ஓட்டின்னு இருந்திருப்பான், காதுல விழுந்திருக்காது. அவன் வந்துருவான், நீ போய் சாப்பிடு கண்ணு. இல்ல அத்தை, அவன் எப்பயுமே இந்த மாதிரி பண்ணதே இல்ல. லேட் ஆனாலும் சொல்லிடுவான், போன் பண்ணாலும் உடனே எடுத்துருவான். என்ன வேலையோ என்னவோ உட. ஆமாமா, அவன் என்ன ஆனாலும் வந்துருவாமா. சரி, நான் ஏரியால போய் விசாரிச்சுட்டு வந்துடுறேன். ஐயோம்மா, அதெல்லாம் ஒண்ணும் வேணாமா. சின்ன என்ன கண்ணு, ஆம்பளை புள்ள தானே, எங்க போயிட போறான்? அவன் வந்துருவான், நீ போய் வேலைய பாரு போ. அவன் எங்க போனான்னு நிஜமாலே உங்க 2 பேருக்கும் தெரியாதா? என்ன கண்ணு நீ? நாங்களும் உன்ன மாதிரி இங்க தானே கீறோம், எங்களுக்கு மட்டும் எப்படி தெரியும்? யோ, என்னையா சொல்லிக்கிற நீ? அதானம்மா, எங்களுக்கு எப்படி தெரியும்? அத்தை, உங்க போனு கொடுங்க. என்னது கண்ணு? போனு கொடுங்கன்னு சொல்றேன்ல. எதுக்கு கொடுங்க அத்தை. எதுக்குன்னு கேக்குறான்ல. மலர் சாப்பிச்சா? என்ன பத்தி ஏதாவது கேட்டுச்சா? பாண்டி இப்போ எங்க இருக்கான்? நான் கேக்குறேன்ல, இப்ப பாண்டி எங்க இருக்கான்? அது வந்து கண்ணு, சொல்லுங்க, பாண்டி எங்க? இந்த நிலைமையில அவனை பாத்துக்க வேணாம் கண்ணு. ஏன் நிலைமைக்கு என்ன? நான் நல்லா தானே இருக்கேன். இல்ல, நான் பாண்டியோட நிலைமைய சொன்னேன். ஏன் அவனுக்கு என்ன? நீ உட, அவன் வந்துருவான். என்ன 3 பேரும் சேர்ந்து கண்ணாமூச்சி விளையாடுற நேரமா இது? பாண்டி இப்போ எங்க இருக்கான்னு சொல்ல போறீங்களா இல்லையா? மா, அவன் கோயிலாண்ட இருக்காமா. கோயில்லையா? கோயில் அவனுக்கு என்ன வேலை? ஏன் திரும்ப திரும்ப 2 பேரும் என்கிட்ட இருந்து எதையோ மறைக்கிறீங்க? அவன் அங்க என்னதான் பண்ணிட்டு இருக்கான்? நான் போய் பாத்துட்டு கண்ணு, அங்கெல்லாம் போய் கூடாது. அப்ப மாமா போய் கூட்டு வர சொல்லுங்க. மா, நாங்க எவ்வளவோ சொல்லி பார்த்தோம்மா, அவன் வரமாட்டான்றாமா. ஏன்? ஏன்னு சொல்லுங்க. மலர் கண்ணு, பாண்டி குடிச்சிட்டு இருக்கிறான் கண்ணு. குடிச்சிருக்கானா? உன் கையில சொல்லினா நீ வருத்தப்பட்டு பெந்தா, நான் சொல்லாம இருந்துட்டேன். குடிச்சிட்டு கோயில் பக்கத்துல விழுந்து கிடக்குற அளவுக்கு அவனுக்கு என்ன கவலையா? அதெல்லாம் அவன் வந்ததுக்கு அப்புறம் கேட்டுக்கலாம். மாமா, அப்படி எல்லாம் சும்மா விட முடியாது மாமா. இப்பவே நான் போய் அவனை பார்த்து என்னன்னு கேட்டு வரேன். இத கொஞ்சம் புடிங்க. மலரே, 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 அத்தை, விடுங்க அத்தை. சும்மாவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். ஐயோ, என்னையா? என்னடி இந்த பொண்ணு இப்படி பண்றா?